அது 97 எண்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிக்சர். 98 திஸ்திங்கெல்லாம் இது பண்ணும்போது அது ஜெயலலிதா வச்சு ஒரு நிலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போயே ஒரு புரளி மாதிரி வந்துடுச்சு. ஸோ வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜெயலலிதா வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் வந்து வேண்டாம் இது காமிக்கிறேங்க. அது சிஎம் பார்த்துட்டாங்க, கலைஞர் சார் அப்போ சிஎம். அது படம் பார்த்துட்டு ரொம்ப இதான பிறகு ஜெயலலிதாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அது என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ஒரு ரீலெல்லாம் கொடுத்த பிறகு அவங்களே போய் கார்டன் தியேட்டரில் வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். இவ்வாறாக படையப்பா படத்தின் அனுபவங்களை ரஜினிகாந்த் சிலாகித்து பேசியிருப்பது படையப்பா 2 பற்றின எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் எகிர வச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்முடைய பிரபல ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் இணைந்திருக்கிறார். படையப்பா திரைப்படத்தில் சண்டை பயிற்சியாளர் இவர்தான். சண்டை காட்சிகளில் வழக்கம் போல அந்த படத்திலையும் கேமியா ரோல்லையும் அவ்வப்போது தோன்றுவார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், ரஜினி சார் நிறைய அனுபவங்களை இந்த படம் பற்றி பேசியிருக்கிறாரு, உங்களை பற்றியும் குறிப்பாக பேசியிருக்கிறாரு. ஸோ மேல் சட்டை இல்லாமல் அவர் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஒத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சார்? வணக்கம். வணக்கம் தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக அந்த படத்துல வந்து அது அன்னைக்கு தான் லொகேஷன் பார்க்கறதுட்டு இருக்க ஷூட் லொகேஷன் பார்த்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் போய் ஈவினிங் போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேக்கப் பார்க்குற டைம்ல டைரக்டரை பார்த்துட்டு எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஓகே ஓகேன்னு கேட்டாரு. அப்போ டைரக்டர் கேஸ் ரவிக்குமார் சார் உடனே கண்ணா ரஜினி சார் வந்து ஃபேர்பேர்ல ஃபைட் பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அது காமெடி பண்ணாதீங்க, சும்மா எப்படி ஃபேர்பேர்ல பண்ண முடியாது, ரொம்ப கேவலம் கம்மி அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன். உடனே டேய் அவர் ஃபிக்ஸா இருக்காதா, வேற வழியில படிதாகணும், அதை நான் பார்த்துட்டு அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 இருக்கும். அவர் பக்கத்தில் அவர் கூப்பிட்டாரு, உட்காந்துட்டு அப்படி வேற கதைகள்லாம் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த படத்துல வந்து நான் கடல் ஃபேர்பேர்ல ஃபைட் பண்ணலாமா, நல்லா இருக்காது நீங்க சும்மா போட்டு, ஓ அப்படியா நல்லா இருக்காதா, நல்லா இருக்காது, தேவையில்லாம இருக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு வேற டாபிக் எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா, ஆமா, டக்குனு சட்டையை கழட்டி அப்படி பார்த்து பாடி பில்ட் காமிச்சாரு. நான் மிரண்டு போயிட்டேன். அப்படியே நாரா உடம்பு வச்சிருக்காரு. ஸோ அப்போ இது அப்படியே சூப்பரா இருக்கு, பிரமாதமா பண்ணலாம்ண்ணே நீங்க, ஐயோ நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சொல்லிட்டு அது பிறகு அந்த ஸ்டண்ட் டிஃப்ரெண்டா நிறைய பேர்பால்ல ஒருத்த ஃபைட் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கோரியோகிராஃபை கொஞ்சம் மாத்தினேன். ஸோ அதெல்லாம் அந்த விஷயம் அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேர்பால் ஃபைட் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அமைஞ்சதுனால அது மலரும் நினைவுல தானே எல்லாருக்குமே. இப்ப நான் கூட தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு நல்லா இருக்கா சொன்னா எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் இல்லை. ஆனா அவரும் தன்னுடைய பெருந்தன்மையான ஒரு தலைவர்ன்ற ஒரு பெருந்தன்மையை எடுத்துட்டு அவர் வந்து ஈஸியா பாருங்க சொல்லி காமிச்சிட்டதுக்கு அப்புறம் வாங்குறாருன்னா கிரேட் பர்சன். இவரு